டைம் என்ன ஆச்சு? இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. 5 நிமிஷம் தான் இருக்கா? ஐயோ அந்த அப்பா டீம் போடவே இல்லடா. ஃபோன் பண்ணி டீம் போட சொல்றானே. ஹலோ டேய். சொல்ல மாப்ள என்னாச்சு? டேய் நீ ட்ரீம்ல என்ன டீம் போடலடா. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அதோ வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். வரேன் வந்துட்டேன் போறப்ப. இல்ல வரேன் போட்டேன் 2 நிமிஷம் இரு போடுறேன். இன்னும் 2 நிமிஷம் தான்டா இருக்கு. அந்த வேலை போட்டு முடிச்சு போறோம். ஐயோ அம்மா ஆத்தாடி அப்பா 2 நிமிஷமா முன்னேறா ஐயோ அட போங்கடா லவடை கம்மா முடிஞ்சு போச்சுடா. என்னப்பா சொல்லுப்பா. பா இந்த மாத்திரை எடுத்துவாப்பா. மாத்திரையா? இந்தாப்பா எடுத்துட்டு வரேன். என்னப்பா என்னாச்சு? ஹாஸ்பிட்டல் போவோம்ப்பா. ஹாஸ்பிட்டலா? என்னாச்சு? ஐயோ நீங்க எத்தனை ரூபா கான்டெஸ்ட் போட்டிருக்கீங்க? நான் 15 ரூபாய்க்கு போட்டிருக்கேன்ப்பா. நான் 21 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். நான் 33 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். நீ எவ்வளவு போட்டிருக்க? 33 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். 33 ரூபாய்க்கு போட்டிருக்கியா? சரி பாப்போம். ஆல்ரெடி பாயிண்ட் இல்ல. ஐயோ போச்சுடா. அப்பா எனக்கு போட்ட காசு வந்துருச்சுப்பா. போட்ட காசு எடுத்துட்டியா? பா எனக்கு 60 ரூபா வந்துருச்சுப்பா. 60 ரூபா ஜெயிச்சிட்டியா? 60 ரூபா என்னடா 60 ரூபா? 600 ரூபா ஜெயிச்சிருக்கேன்டா. 600 ரூபாயா? நீ எவ்வளவு ஜெயிச்ச? அது 15 ரூபா கான்டெஸ்ட்ல நிறைய பேர் போட்டிருந்தாங்க. அதனால ஜெயிக்கல. நாளைக்கு கண்டிப்பா போட்டு நாளைக்கு கண்டிப்பா அமௌண்ட் நாளைக்கு அதிகமா போட்டு நான் 15 ரூபா கொடுக்குற மாதிரி 30 ரூபாயும் கொடுத்துருவேன். இல்ல ஜெயிச்சிருவேன். எங்கப்பா ஓடுற? சொல்லு மச்சா. நேத்து ஜெயிக்கிறேன்னு சொன்னியே, ஜெயிச்சியா இல்லையா? இல்ல வர்றா வாடா. நாளைக்கு வர்ற கண்டிப்பா 100 ரூபாய் போட்டு ஜெயிக்கிறேன். மச்சி இங்க பாரு, இன்னைக்கு 150 ரூபாய்க்கு மேட்ச் போட்டுருக்கு. 2 பேர் தான். இன்னைக்கு நான் தான் அடிக்கிறேன். பாக்குறேன் பாடுறா, இன்னைக்கு நான் தானே அடிக்கிறேன். மேட்ச பாடுறா. ஓடு தொய்யால போட அம்மாடி. இன்னைக்கு தான்டா என் கடைசி மேட்ச். 150 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். இன்னைக்கு மட்டும் நான் ஜெயிக்கல. இப்பவே உள்ள போய் செத்துறேன்டா நான் இன்னைக்கு. யாரு நீ? ஆமா சாக போற. ஆமா இதான் நாங்க நம்பணும். ஆமா ஓ போய் செத்துரு. என்ன படிக்கிற? MBA படிச்சிருக்கேன். அதுக்கு எவ்வளவு கட்டியிருக்க காசு? 5 லட்சம். இப்ப எவ்வளவு போயிருக்கு காசு உனக்கு? 2000. சாவதான் அந்த 5 லட்சத்துக்கு சாவிட. அதுக்கு ஏதாவது பண்ணியா MBA படிக்கிறதுக்கு? செருப்பால அடிச்ச மாதிரி இருந்துச்சா? செருப்பாலதான் அடிச்சேன். டேய் வேக்கன்சி எடுத்திருக்கியா நீ? அவனெல்லாம் யாரா எடுப்பா? நானும் எடுக்கல. ஆனா அடிச்சிட்டான என்ன பண்றது? ஆறரைக்கெல்லாம் பேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். நீ என்ன சொல்ற? ஏய் பேட் கமெண்ட்ஸ்ரா. இன்னைக்கு அவன் தான் விக்கெட் எடுக்க போறான். இல்ல கடைசியா வந்து அவன் தான் அடிக்க போறான். எனக்குலாம் அவன் எடுக்க மாட்டேனே தோணுது. நான் தான் கேப்டனா போட்டிருக்கேன். அவன் தான் ஜெயிப்பான் இன்னைக்கு பாரு. டேய் போச்சுடா. என்ன பாரு, உன்னால எடுத்தேன்டா. டேய் ஏடா இப்படி அநியாயம் பண்ற? அவனை எடுத்தது 5 பைசாக்கு ஆகலடா. டேய் முத பாலே அவுட்டு. என்னடா டீம் எடுத்தீங்களா இல்லையா? இந்த எடுத்துட்டே இருக்கேன்டா. ரூசா எடுத்தீங்களா இல்லையா? இல்ல எப்பவும் போல எடுக்கலையா? ஏய் இன்னைக்கெல்லாம் ஸ்பின்னு நல்லா ஆக போகுது பாரு. ஸ்பின்னருக்கு அவுட் ஆயிட்டு வெளியே போறான். அவனுக்குலாம் இந்த கதையே ஆகாது. ரூசோ தான் என் கேப்டனு. இன்னைக்கு அடிக்கிறான், மேட்ச முடிக்கிறான், அவ்வளவுதான். ரூசோலாம் கதைக்கே ஆக மாட்டான் இன்னைக்கு. பாப்பமா என்ன சொல்ற நீ? அகல இங்க பாரு 6 4 அடிச்சுக்கிட்டு இருக்கான், நொறுக்குறான். முன்னாடி அவுட் ஆயிடுவான் பாரு. ஏய் மேட்சே முடிய போகுது, இன்னும் எங்கடா அவுட் ஆக போறாங்கற? பாரு முடிச்சிட்டான்டா. ஏய் பாருடா முடிச்சிட்டான்டா மேட்ச. பாரு சிங்கிள் ஹேண்டடா வின் பண்ணி கொடுத்திருக்கான்.
ஏய் ஏய் பாத்தியா நான் சொன்னல அப்பவே அடிப்பான்னு பாரு சிங்கிளானடா முடிச்சு கொடுத்துருக்கான் அந்த சகல அவன் பேச்ச கேட்டு ட்ரீம் 11 போட்டதான்டா இங்க பாரு கிரிக்கெட் நாலேஜ்ல ஏகப்பட்டு வச்சிருக்கான் ஆனா ஒரு நாள் ஜெயிச்சு டீம் வின் பண்ணி காசு எடுக்க மாட்டானே அவ்வளவுதான் கிரிக்கெட் நாலேஜ் பாக்குறோம் பேச்ச கேட்டு இனிமேல் ட்ரீம் 11 இன்வெஸ்டே பண்ண போடவே கூடாது உனக்கா என்ன தோணுதோ அதை போடுற நீ ஓகே கரெக்ட் டேய் மச்சான் ஒருவேளை ட்ரீம் லோன்ல நம்ம எல்லாரும் காசு போடுறோம்ல ஒருவேளை நமக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு கோடி வந்துருச்சுன்னா என்ன பண்றது பேசாம எல்லாம் டூர் போயிருமா இங்க லாங்கா புத்தி பிடிச்சி ஆளுக்கு ஒரு கோடி உனக்கு 1 2 3 4 5 கோடி இருக்கு எங்க போலாம் பாஸ்போர்ட் விசாக்கு ஆளுக்கு ஒரு கேமரா வாங்கி கிளம்பிட வேண்டியதா ஆளுக்கு ஒரு கேமரா போலாம் உனக்கு எங்க போடும் எனக்கு வந்து லடாக் போட்டோதான் உனக்கு நான் இட்டாலி போகணும் இட்டாலி உனக்கு குடு நானும் சொல்லணும் ஜப்பான்ல இட்டாலி போனோம் இட்டாலி போணுமா ஜப்பான்ல இட்டாலி உங்க தாத்தா தான் அங்க வச்சிருக்காரு இட்டாலி ஜப்பான்ல உனக்கு எனக்கு சுவிட்சர்லாந்து போகணும் யூகே போகணும் உனக்கு துபாய் போகணும் அதான் நம்ம காலேஜே கூட்டு போறேன் படம் பார்த்துட்டு அகர ஓடி போய் துபாய் போனோம் அவன மாதிரிலாம் நம்ம ஏமாறக்கூடாது பேசாட்டுக்கு ஹோட்டல் பிசினஸ் சார் நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் பேசாட்டுக்கு 2 BMW கார் வாங்கி வாடகை கூட்டுறேன் BMW கார் வாடகை கேப் ஓட்டுவான் 500 ரூபா போடுறாங்களா நம்ம 2000 போடுவோம் இங்க இருந்து 100 கிலோமீட்டர் இங்க இந்த கோயில் பாளையத்துல இருந்து 500 வரைக்கும் போனா 500 கேட்டாங்க நம்ம 2000 கேட்போம் தாத்தா வருவாரு BMW போறதுக்கு வர மாட்டாங்க BMW சொல்றேன் தாத்தா வருவாரு வரமாட்டாங்களா ரைட்டு அப்ப பேசாட்டு இப்படி பண்ணுவான் டேட் போடுவியா பரவாயில்லையே ஒரு கூட டேட்டுக்கு போட்டுருவாங்க தியேட்டர் போட்டுருவியா டேட்டுக்கு போட்டுருவேன் 2 கோடி தான் தியேட்டர் ஆரம்பிச்சு அவன் பான் மூவிஸ் எல்லாம் போடுற மாதிரி அந்த மாதிரி மினி தியேட்டர்னா மசாலா தியேட்டரா போடு அப்படி ஹோம் தியேட்டரா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க அப்புறம் கட் பண்ணி delete பண்ணிடுறாரு அடுத்து ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க அதான் சொல்றேன் ரெஸ்டாரண்ட் என்னெல்லாம் இருக்கும்ல அவ்வளவுதான் 1 கோடி இருந்தாலும் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சா 1 கோடி வச்சு ஆரம்பிச்சாலும் சரி சொல்லு என்னெல்லாம் வைக்க போற உள்ள மல்டி குசின் ரெஸ்டாரண்ட் மாதிரி வச்சிட வேண்டியது பாம்பு இருக்குமா கவலை இருக்கும் முதல்ல வைட்டான் இருக்குமா ஒரு 4 பெட்ரோல் பங்க் ஆரம்பிச்சிரு 4 பெட்ரோல் பங்க் எதுக்கு ஒண்ணு போதா என்ன பேர்ல லான் டூன் சொல்லி பிரான்ச் சப் பிரான்ச் வச்சிரலாம் லான் பெட்ரோலியம் மாதிரி எல்பி பெட்ரோலியம் வந்து பெரிய அபார்ட்மெண்ட் கட்டி வாடகைக்கு விட்டுறேன் அவ்வளவுதான் மாமா ரெட் லைட் கேமரா அது என்ன கோடி இருக்குடா ரெட் லைட் அப்பப்ப டார்ச் அடிச்சு கூப்பிட்டுக்குவாங்க அப்படிதானே அந்த ஓயா கிடையாது ஒரு கோடி இருந்தா என்ன பண்ணுவேன் 1 கோடி இல்லன்னா அம்மாட்ட கூட